14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காவலர்களின் குடும்பத்தினர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வந்ததை அடுத்து தலைமைச் செயலக பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்நிலையில் காவல்துறையினரின் குடும்பத்தினர் 35 பேர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க தலைமைச் செயலகம் வந்தனர். தஞ்சாவூர், மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய ஊர்களில் இருந்து வந்த அவர்களை தலைமைச் செயலகத்திற்குள் அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்தனர். ஒவ்வொரு வருடமும் காவல்துறை மானிய கோரிக்கை சமயத்தில் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் கோரிக்கைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 1,18,000 காவலர்கள் 8 மணி நேர வேலை, கட்டாய வார விடுப்பு, சட்டம் ஒழுங்கு பிரிவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது, ஆர்டர்லி முறையை ஒழிப்பது, காவலர் சங்கம் அமைக்க அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருவது நினைவு கூறத்தக்கது. வாரத்துக்கு ஒரு நாள் ஆஃப்னு சொல்கிறாங்க, ஆனால் ஈடிஆர் 300 ரூபா கொடுக்குறாங்க. இது பத்தாது. அவங்க வேலை செய்யக்கூடிய 24 மணி நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் அதை சம்பளத்தில் அதை லீவாக பாவிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் சம்பளமாக கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டர்லி முறையை ஒழிக்கணும். 1979 ஆர்டர்லி முறை ஒழிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டையும் ஆர்டர்லின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10-15 பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே டியூட்டி செய்ய ஆள் கிடையாது. இருக்கிறவன் சஃபராகி மன அழுத்தத்தால் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. விருப்பப்பட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் வேலை அதுக்கான அவங்களுக்கு சம்பளம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. அதுக்காக தான் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். மற்ற அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சங்கம் இருக்குது. அதனால் அதன் மூலியமாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். அவ்வளோதான். இப்போ கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 4 மாதம் தான் ஆகுது. ஆனால் என் கூட இருந்ததை விட அவங்க அந்த காக்கி சட்டியோடு இருந்தது தான் அதிகமாக இருக்குது. அதுபோல் சேலரி வேலைக்கேற்ற சேலரி கிடையாது இதுவரை அவங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷனோட மட்டும்தான் என்கிட்ட பேசுவாங்க. எப்பயுமே சந்தோஷமாக ஒரு விஷயம் அந்த மாதிரி பேசுனது கிடையாது இதுவரை.